இன்னைக்கு வழக்கம் போலயே காலையில எழும்பி ரெடி ஆயிட்டு எங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். என்னன்னே தெரியல, எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரே மந்தமா இருக்கு. ஒரு வேலையும் நடக்கல காலைல இருந்து. சரி, எங்களை நாங்களே கட்டுப்படுத்திக்கிட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தோம். என் பக்கத்துல இருந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு வந்து 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு போனோம். 1 மணி நேரம் ஆகி ஆளை காணோம். என்னடான்னு எத்தி பார்த்தா சாரு ராயா ராஜா பகத் மாதிரி உட்காந்துட்டு போன் பேசிக்கிட்டே அவர் கலைநயத்தை காமிச்சிட்டு இருக்காரு. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு எனக்கு காமிச்சிட்டா அது இப்படியே வரையணும். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வேலை பார்க்கலான்னு வந்து உட்கார்ந்தா திடீர்னு மழை பெஞ்சனால கரண்ட் போயிடுச்சு. இந்த ஆண்டவனுக்கு நம்மளை சோதிக்கிறதே வேலையை போயிடுச்சு. ஆனா அவருக்கு ஒண்ணு தெரியல, எவ்வளவு சோதனை வந்தாலும் தடைகள் வந்தாலும் அதை உடைச்சிட்டு போற ஆள் நம்மன்ட்டு. பைத்தியமா ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. அடுத்த செகண்டே நம்ம பாய்ஸ் வெறி கொண்டு லேப்டாப்பை தூக்கிட்டு போய் எடிட் பண்ணி இன்னைக்கு போட வேண்டிய போஸ்ட் எல்லாம் ஷெடியூல் பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறமா ஒரு வழியா மிச்சம் மீதி இருந்த வேலையெல்லாம் இன்னைக்கு முடிச்சு வச்சுட்டு வெளியே போய் மழையை வேடிக்கை பார்த்துட்டே காத்து வாங்கிட்டு இருந்தோம். ஈவினிங்கா எல்லாரும் வீட்டுக்கு போற நேரம் வச்சு எல்லாருக்கும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு உட்காந்துருந்தேன். செவனேன்னு சும்மா உட்காந்துட்டு இருந்தேன். என்கிட்ட வந்து நம்ம அண்ணாக்கள் 2 பேரும் என்னை இருக்க விடாம நோண்டி என்னை கழியாம ஆக்கிட்டாங்க. அப்பதான் யோசிச்சேன், கூடிய சீக்கிரம் இவங்களுக்கு ஒரு பாயாசத்தை போடணும்ட்டு. ஒரு பாயாசத்தை போட்ட வேண்டியது. ஒரு வழியா இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு என் நண்பனுக்கு ஒரு வாரம் காலேஜ் லீவு, இன்னைக்கு வேற ஊருக்கு கிளம்புறான். அவனையும் அப்படியே போர்வட்டூர்ல டிராப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா சரியான பசி வேற. சரி, கையோட நம்ம நண்பனை கூப்பிட்டு போயிட்டு நைட்டு சாப்பாடை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு இன்னையோட டேவை அப்படியே முடிச்சாச்சு. இந்த மாதிரி என் லைஃப்ல நடக்கிற பல ரகலைகளை பத்தி தெரிஞ்சுக்க மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.